அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர் சிவகாமி அனுமீரா. சக்தி பீடங்கள்ல இரண்டாவது பீடமான மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் மந்திரினி பீடத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். சக்திக்கு முக்கியத்துவம் உடைய தலங்களுள் மதுரையும் ஒன்று. மதுரையே மீனாட்சி, மீனாட்சியே மதுரை என்று கூறும் அளவிற்கு இத்திருத்தலத்தில் மீனாட்சி ஆட்சி புரிகிறாள். மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் மலைத்துவஜன், இவரது மனைவி காஞ்சனமாலை. இந்த தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. இதற்காக குலகுருவிடம் ஆலோசனை கேட்டனர். அவர் கூறியபடி புத்திர காமேஷ்டியாகம் செய்தனர். அப்பொழுது அன்னை பார்வதி தேவி 3 தனங்களுடைய பெண் குழந்தையாக தோன்றினாள். குழந்தையின் தோற்றத்தை கண்ட இந்த பெற்றோர்கள் மிகுந்த மன வருத்தம் அடைந்தனர். அப்பொழுது மணவாளனை கண்டால் 3ஆம் தனம் மறையும் என அசரீரி வாக்கு ஒலித்தது. இதை கேட்ட பெற்றோர்கள் சமாதானம் அடைந்தனர். இந்த குழந்தைக்கு தடாதகை என பெயர் சூட்டி வளர்த்து வந்தனர். தடாதகை ஒரு ராஜகுமாரனை போல் மிகவும் தைரியசாலியாக வளர்ந்து வந்தார். யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வாழ்வீச்சு, வில்வித்தை என அனைத்து அஸ்திர சாஸ்திர கலைகளையும் கற்றுக்கொண்டாள். உரிய வயதில் சிம்மாசனம் ஏறி நல்ல ஆட்சி புரிந்தாள். சகல மன்னரையும் போர் செய்து வெற்றி கொண்டார். தனது வீரத்தை கைலாயத்திலும் நிலைநாட்ட சென்றார். அங்கு சென்று முக்கோடி தேவர்களையும் அசுரர்களையும் கணங்களையும் நந்தி தேவரிடமும் சண்டையிட்டு வெற்றி கொண்டாள். ஈசனிடம் சண்டையிட முற்பட்ட போதுதான் 3ஆம் தனம் மறைந்தது. அப்பொழுதுதான் தான் யார் என்பதையும் ஈசன் யார் என்பதையும் உணர்ந்தார். ஈசனை சொக்கநாதராகவும் தன்னை மீனாட்சியாகவும் வெளிப்படுத்தி ஈசனை மதுரைக்கு அழைத்து வந்தார். அங்கு வந்து ஈசனுக்கும் மீனாட்சிக்கும் திருமணம் நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இன்று வரை 14 கோபுரங்களை கொண்டு கம்பீரமாக இருக்கின்றது. மதுரையில் 64 திருவிளையாடல்களை சிவபெருமான் இங்குதான் நிகழ்த்தியிருக்கிறார். ஞானசம்பந்தர் மந்திரமாவதின் மீது பதிகம் பாடி கூன் பாண்டியனுடைய வெப்பு நோயை சரி செய்த தலம். பாண்டிய மன்னன் பொருட்டு கால் மாறி நடனமாடிய தலம். பாண்டிய மன்னன் விருப்பப்படி கல் யானைக்கு கரும்பு கொடுத்த தலம். குமரகுருபரர் பிள்ளை தமிழ் பாடிய தலம். இப்படி இந்த மதுரை தலத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருத்தலத்தை வணங்கி நாமளும் சிறப்பு பெறுவோம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி அன்பர்களே.